வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இப்போ கிறிஸ்மஸ் டைம் ஆனதுனால நிறைய பார்ட்டிஸ்லாம் போயின்ட்டுருக்கோம். இங்கே சில்ட்ரன்ஸ் பார்ட்டி கொடுக்கறது தான் நம்மளுக்கு எப்படிடா இன்னோவேட்டிவாக இவாளுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அட் த சேம் டைம் அவளுக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. அதனால நான் இந்த சில்ட்ரன்ஸ் பார்ட்டிக்கு 2-3 ஐட்டம் மனசில் நினச்சிட்டுருக்கேன். அது உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். என்னோடய பார்ட்டியும் போது நான் அதை பண்ணலான்னு நினச்சிட்டுருக்கேன். இங்கே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு இந்த மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டேன். இப்போ இதை கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் இப்போ கிரேட் பண்ணிவிட்டு இதனோட ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் தண்ணியில் நல்லா 2-3 தடவை அலசினாக்கா அதில் இருக்க அந்த ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ நான் அதை தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியிலேயே போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நான் நல்லா இங்கே இதை புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். இது நீங்கள் இதில் கொஞ்சம் இதுக்கு ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துன்ட்டு அதில் 2 உப்பு ஜாஸ்தி போட வேண்டாம். உப்பு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கிறேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு தேவையாக இருந்தது. நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். நான் அன்றைக்கி நிறைய பண்ணுவேன் பார்ட்டி அன்றைக்கி. இன்றைக்கி சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பண்ணுறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுன்ட்டு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருக்கேன். அப்புறம் உப்பு என் கைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து ஒன்றா கலந்துடலாம். நான் அப்பக்காரில் எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெய் குக்கிங் ஆயில் வேணால் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கடலை எண்ணெய் தான் விட்டுட்டேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப வரிஞ்சு போய்ட்டு அதை எடுக்கவே முடிய மாட்டேங்கிறது. அதனால் அப்புறமா இதை இது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதால் அது எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம எண்ணெயை ஃபுல்லாகவே அந்த கப்பு பூராவுமே வர மாதிரி நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த நம்ம பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை இதில் கப்பு மாதிரி பண்ணிடலாம். இது மாதிரி அதை கப்பு மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ரொப்பிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த கப்பு ஷேப் வரலைன்னா இந்த மாதிரி மத்தோ ஏதாவது உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அதனோட அடிப்பாகத்தை வச்சு லேசாக அதை நம்ம அடியில் அதை ப்ரெஸ் பண்ணி இந்த கப்பு மாதிரி பண்ணிக்கலாம். இது இப்படி பண்ணினேன்னா இது ரொம்ப அழுத்த வேண்டாம். அப்புறம் உங்களால் எடுக்க முடியாமல் போயிடக்கூடாது. இது மாதிரி பண்ணி நீங்கள் கப்பு மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் கேஸை நிறுத்தி வச்சுருக்கேன். நான் மறுபடியும் ஏற்றிக்கிறேன். இப்போ நம்ம 3 கப்பு தான் பண்ணியிருக்கோம். அடுத்த 3 கப்பு நம்ம வைக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன வைக்கலான்னு பார்க்கலாம். இங்கே நான் சாதாரண 3 அப்பளத்தை வச்சுட்டுருக்கேன். இதில் லேசாக தண்ணியை விட்டு இதை கொஞ்சம் லூசன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பளங்கிறதே நல்லா டைட்டாக இருக்கும் இல்லையா, நம்ம கையால் அது ரொம்ப ஜாஸ்தி அழுத்தினா அது உடஞ்சி போயிடும். அதனால அது மாதிரி இல்லாமல் அதை நம்ம எடுத்த இழுப்புக்கு வரா மாதிரி பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு கொஞ்சம் இதை லேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவ்வளோ பெரிய அப்பளம் தேவையில்லை. உங்கள்கிட்ட சின்ன அப்பளம் இருந்தாலே போகிறோம். எனக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, அதனால நான் சைடில் கட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி அதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி உருளைக்கிழங்கு வச்சோமோ அதே மாதிரி இதையும் வச்சிடலாம். இந்த கப்பை நம்ம ஃபில் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கிட்ட இந்த சின்னதாக பொரி இருந்தது. இதை லேசாக சூடு பண்ணிட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு தான் அதை எடுத்துட்டு அதுலேயே கொஞ்சமாக எண்ணெயை விட்டு மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, அப்புறம் இந்த சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கலக்கி இங்கே வச்சுட்டுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் நான் இது கடையிலேருந்து நான் வாங்கினேன் ஆலு புஜியா. இந்த புஜியாவையும் 2 இதில் சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை வேணால் நீங்கள் கருவேப்பிலை வறுத்து போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை போய் அங்கேருந்து பிரிச்சுட்டு வரணும். அதனால நான் இன்றைக்கி போடலை. அது கூட நீங்கள் அதையும் லேசாக வறுத்து பொடிச்சு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 வேர்க்கடலையும் இது கூடயே போட்டிருக்கேன். வறுத்த வேர்க்கடலை என்கிட்ட இருந்தது. இப்போ நம்ம கேஸை மூட்டிட்டு கொஞ்சம் அது சூடானப்புறம் இதை எல்லாத்தையும் போட்டுடலாம். முதல்ல இந்த பொரியை போடலாம். அதுக்கப்புறமா நம்ம மேலேட சர்வ் பண்ணும்போது இதை போட்டால் போகிறோம்.
இதை வந்து நம்ம அப்பப்போ அந்தந்த பக்கம் திருப்பிட்டு எல்லா பக்கமும் இது வேகிற மாதிரி பண்ணிக்கணும். அப்பலாமல் எல்லா பக்கத்துலையும் இது பொரிஞ்சு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வெந்தெடுத்து நம்ம இந்த கப்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து பண்ணின மசாலா பொடியை இது கூட போட்டுட்டேன். இதுலேயே கொஞ்சம் நான் வந்து இந்த சேவையும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா நான் வீட்டில் பண்ணினது தான் இந்த 2 சட்னியுமே நான் பண்ணி கொஞ்சம் வந்து டப்பாவில் போட்டு டீப் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு வேணும்னா கொஞ்சமாக நம்ம வந்து வெந்நீரோ இல்லை மைக்ரோவேவில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இதை நம்ம சூடு பண்ணினா அது சரியாயிடும். இது வந்து க்ரீன் சட்னி, கொத்தமல்லி, புதினா போட்டு அரைச்சது. இது வந்து பேரிச்சம்பழமும் வெல்லம், கொஞ்சம் உப்பு, 2 சாட் மசாலா, கொஞ்சமாக மிளகாய் பொடி இது போட்டு அரைச்சது. ஆனால் ஸ்வீட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி. அந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் தான் ஸ்வீட் கிடச்சிது. அதனால் நான் ஒரு அச்சு வெல்லமும் இதுக்கு சேர்த்துட்டேன். இதை 2த்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நம்ம இதுக்கு மேலே விட்டுடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லா கட்டி தயிர் விடலாம். ஆனால் இன்றைக்கி நான் விடலை. இதெல்லாம் இது 2 சட்னியையும் நான் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நான் அந்த கடையில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆலு புஜியா அதையும் போட்டுடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பார்ட்டியில் கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுது. பார்ட்டி சாட்டுன்னு சொல்லலாம், சாட் ஐட்டம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப பசங்க இன்னோவேட்டிவாக இருக்கும். நம்ம இந்த கப்பு வச்சுட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் வச்சா போகிறோம். அவளே எடுத்து போட்டுன்னு சாப்பிடுவா. கொஞ்சம் கீழே மேலேயும் இறைச்சப்பா, இருந்தாலும் தே வில் என்ஜாய். ஆக்சுவலி இந்த கப்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி நாளே கூட யாராவது ஒரு ஹெல்ப்போட பண்ணி வச்சுட்டு நம்ம அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு சேஃபாக உடையாமல் எடுத்து வச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10-20 பேருக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 30 பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால 2 ஆப்பையை வச்சுட்டு 2 இந்த அப்பக்காரியை வச்சுட்டு நம்ம பண்ணிடலாம். யாராவது கொஞ்சம் ஹெல்ப் வேணும் நம்மளுக்கு, ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். எல்லா இடமும் வெந்திருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம இந்த அப்பளமும் சரி அந்த உருளைக்கிழங்கும் சரி, அப்போ தான் அது வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பச்சையாக இருக்கும். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அவளுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. லைக் பட்டனையும் அமர்த்துங்கோ. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. அடுத்த ரெசிபி வந்து அந்த கலர்ஃபுல் வீல்னு சொல்லுவோம், கலர் வீலுன்னு. அதுதான் நான் பண்ணினேன். அது கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுவும் கூட நான் வந்து இங்கே பீட்ரூட்டோடு அந்த ஜூஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து க்ரீன் சட்னியோடது. இது வந்து மஞ்சள் பொடி. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நம்ம அந்த மாவு இருக்கு இல்லையா, அது 3 பாகமாக பிரித்து ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு கலரை சேர்த்து நம்ம நல்லா சாதாரண ரொட்டி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நல்லா டைட்டாக பிசையணும். இதில் கொஞ்சமே தண்ணியாக விட வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போகிறோம். எக்ஸப்ட் தட் டியூமரிக் பவுடருக்கு மாத்திரம். மற்றபடி சாதாரணமாக ஒன்று நான் வந்து பண்ணி வச்சுட்டுருக்கேன். சாதாரண ரொட்டி ஒயிட் கலரில், ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மஞ்சள் பொடி போட்டது மஞ்சள் கலரில் இருக்குது, சாதாரணமாக இருக்கிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம ரொட்டி மாதிரி கொஞ்சம் பரத்திக்கலாம். அதாவது நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றா வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் இதை வந்து சுருட்டிக்கலாம். நம்ம நல்லா அதை வந்து ரோல் பண்ணுறது எப்படி வேணால் ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைட்டாக பண்ணால் வரும், நம்மளுக்கு ஒன்றும் சிரமமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து இந்த வீல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையால் கொஞ்சம் இதை ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு பூரி மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வீல் ஷேப் அதுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு அழகாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்கலாம். பூரி பொரிக்கிற மாதிரி எக்கச்சக்கமாக எண்ணெயை வச்சு ஃபுல்லாக மிதக்கிற மாதிரி பண்ண வேண்டாம். இது மாதிரி பண்ணினாலே போகிறோம். அப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக பிடிக்காது. ஒரு வேளை பிடிச்சிருந்தா டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து கொஞ்சம் கேப்சிகம் பீசஸையும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதில் வந்து சீசனிங் வந்து ஹர்பல் பவுடர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. இதை 2த்தையும் மேலே தூவிட்டு கொஞ்சம் அந்த பிங்க் சால்ட்டையும், ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை, இதையும் நம்ம சேர்த்துட்டு இங்கே நான் 2 ரெட் சில்லிஸும் கேப்சிகமும் இதையும் எண்ணெயில் வறுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் வச்சு சர்வ் பண்ணிவிடுங்க. நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எது வேணால் கொடுக்கலாம்.
நான் வந்து அந்த க்ரீன் சட்னியும் டொமேட்டோ சாஸும் கொடுத்தேன், ஒரே கலராக இருக்கட்டும்னு சொல்லி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.